நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. இந்த அனுபவம் நிகழ்ச்சியில அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறை இணை பேராசிரியர் சுதா அவர்கள் அனுபவங்களை பற்றி நம்மிடையே பகிர இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முனைவர் சுதா, அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையின் இணை பேராசிரியர். அனுபவம் என்ற மூத்த குடிமக்களின் சிறப்புகளை பதிவு செய்யும் ஆய்வு திட்டத்தில் என்னாலாகிய பங்களிப்பையும் நல்க விரும்பியதன் விளைவு உங்களுடனாகிய இந்த கருத்து பகிரல். வாய்ப்பளித்த பல்கலைக்கழகத்திற்கும் ஆய்வு திட்டத்திற்கு உரியோருக்கும் இப்பண்பலையை கேட்கவிருக்கும் தங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். அனுபவம் கற்றுத்தரும் படிப்புனையை விட சிறப்பான மதிப்பு வேறு எதற்கும் கிடையாது என்பது விவேகானந்தரின் சிந்தனை துளி. அந்த அனுபவம் பெற்ற பழமையை பற்றி தெரியாமல் அதனை போற்றாமல் புதுமை ஒரு காலம் சிறக்க முடியாது. மனித வாழ்விற்கு இன்றியமையாத கருத்தியல் இது. கடலில் நதி கலப்பது போல் பழையன போற்றப்படலும் வேண்டும், புதியன வரவேற்கப்படலும் வேண்டும். மூத்தோர் என்போர் யார்? மூத்தோர்கள் குறித்து இலக்கியங்கள் பதிவு செய்யும் பொழுது முதியோர், முதியவர், மூதாளர், மூதிலாளர், மூத்தோர், முதுமக்கள், மூதாட்டி, முந்தையர், முதுமூப்பு, முதுமகள், முதுமகன், முதிர்வினன், முதிர்வினல், முதியால், முதுபெருங்குறவர் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளன. ஆனால் இன்றைய தினமோ கிழம், பெருசு என்ற பயன்பாடுகள் கேலியாக பயன்படுத்தப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிழவன், கிழத்தி என்பது தலைமக்களை குறிக்கக்கூடிய சொற்கள். குடும்பத்தின் தலைமக்கள் அவர்களே என்பதை உணராமல் கேலிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு புறநானூற்று பாடல் ஒன்று: வாழும் நாளோடு யாண்டு பல உண்மையின் தீர்தல் செல்லாது என் உயிரென பல புலந்து கோல் காலாக குறும்பல ஒதுங்கு நூல் விரித்தன்ன கதிப்பினல் கண் துயின்றும் முன்றில் போகா முதிர்வினல் யாயும் என்பது அப்பாடல். பெருஞ்சித்தன்னான் இப்பாடல் சொல்லக்கூடிய கருத்து: கால்கள் மூப்பால் தள்ளாடுகின்றன, ஒரு கோலை துணையாக்கி கொண்டு மெல்ல அடியிட்டு நடக்கின்றான். பார்வை குன்றியதால் இடம் விட்டு இடம் செல்ல துணை தேவைப்படுகிறது. தலைமுடி உதிர்ந்து நூல் போல காட்சியளிக்கிறது என்று பெருஞ்சித்திரனார் முதுமையின் தோற்றத்தினை தன் தாயின் நோக்கில் கண்டு வருந்துவதை இந்த பாடல் சுட்டுகின்றது. அதாவது பெருஞ்சித்திரனாரின் தாயானவள் முதுமையுற்ற காலத்தில் எவ்வாறு இருந்தால் என்கின்றதை சித்தரிக்கும் பொழுது இந்த காட்சி அமைகின்றது. இப்பாடல் முதுமை குறித்த கழிவிறக்கத்தை ஒரு பக்கம் காட்டினாலும் வறுமையின் சூழலிலும் பெருஞ்சித்திரனாருடன் அவரது தாயும் வாழ்ந்த சூழலையே உணர்த்துகின்றது. முதியோர் பேணிய சமூகத்தையே பண்டைய இலக்கியங்கள் உணர்த்துவதை நாம் இங்கு காண முடிகின்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல முதியோர் தினம் கொண்டாடும் அளவிற்கும் உண்டாகிய சமூக மாற்றம் அச்சம் விளைவிப்பதாக உள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி உலக முதியோர் தினம். தினங்கள் கொண்டாடப்படுவது எதற்கு? ஒன்றை சிறப்பிப்பதற்கு என்று சொல்லலாமா, அல்லது மறந்ததை நினைவூட்டுவதற்கு எனலாமா? எவ்வாறாகினும் முதியோர் தினம் தேவையான ஒன்றே என தோன்றுகிறது.
கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அகவையில் மூத்தோர். அனுபவ கல்வி பயிற்றுவிக்கும் அவர்களை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது, மறந்தும் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் இந்த தினம் கட்டாயம் தேவையான ஒன்றுதான். முன்னோர் தேவை உணர்ந்தோர் ஒருபுறம், முன்னோருடைய தேவை எந்த அளவுக்கு என்று ஒருபுறம் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறியாமையால் அந்த முன்னோர்களை ஒதுக்குபவர்கள் மற்றொரு புறம். இந்த உலகம் இந்த இரண்டு சாராரையுமே கொண்டுள்ளது. முதலாம் அவர்கள் வாழ்வியலை உணர்ந்தவர்கள், அதனால்தான் முன்னோர்களை போற்றுகிறார்கள். இன்றைய இளமை மட்டுமல்ல, நாளைய முதுமையும் நமக்கு உரியது என்ற புரிதலை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் மரபை போற்றி மனதை நிலைப்படுத்தி மகிழ்ச்சியும் கொள்ளுகின்றார்கள். இரண்டாம் அவர்களோ உலகியலோ வாழ்வியலோ அறியாதவர்கள், புரியாதவர்கள். இளமையும் இனிமையும் நிறைந்த இன்றைய பொழுதே நமக்கானது என்று வாழும் அறிவெளிகளோ என்று எண்ண தோன்றுகிறது. இன்றைய பொழுது நமக்கானதுதான், ஆனால் நாளைய பொழுது இருந்துவிட்டால் அதை நாம் கடந்து சென்றுதானே ஆக வேண்டும். தன்னை மட்டுமே சிந்திக்கும் சுயநலமிக்கவர்களுக்கு தனக்கு முன் வந்தோரையும் இனி தனக்கு பின் வரவிருப்போரையும் சிந்திக்க நேரமில்லாமல் போவதன் விளைவே இந்த முதியோர் தினம் தோற்றம் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கு ஒரு வீட்டில் வயதானவர்கள் இல்லாது போகின்றனரோ அங்கு ஒரு நூலகம் அழிந்து விட்டது என்பர். கல்வியறிவு, உலகியல் உணர்ந்த அனுபவ அறிவு உடைய அவர்களால் அறியப்படக்கூடிய கருணை, பாசம், காதல் என்று எண்ணிக்கையில் அடக்கவியலாத உணர்வுகளை, உறவுகளை அறிய வைக்கும் அந்த முன்னோர்களே வருங்கால சந்ததியினருக்கு வளம் சேர்க்கும் வரலாறுகள் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கொள்ள வேண்டும். வயது என்பது உடலுக்குத்தானே தவிர அறிவிற்கு அல்ல. காலம் செல்ல செல்ல அந்த அறிவு உடலைப் போல சோராமல் பட்டை தீட்டிய வைரமாய் மெருகேற்றி திகழ்வதால் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உதவும் வழிகாட்டுகளாய் மாறுகின்றார்கள். அதை எப்படி நாம் உணராமல் போனோம்? கல்வி, பணி, குடும்பம், பொருளாதாரம் என்று பல காரணங்களினால் தலைமுறைகளிடம் இன்று பிரிவு தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பெரியோரை சுமையாய் கருதி ஒதுக்கும் இளைய தலைமுறையினர், மறுபக்கம் இளம் தலைமுறையினரோடு இணைய மறுத்து இருக்கும் இடம் தாண்டி செல்ல விருப்பமற்று அவர்களை தனித்துவிடக்கூடிய மூத்தோர். இதில் பெரும்பாலும் இழப்பு என்னவோ இளைய தலைமுறையினருக்கே. தான் பழகிய உயிர்களைப் போலவே தான் எழுப்பிய வீட்டிற்கும் உயிர் உள்ளது என்று கருதி தனது வாழ்க்கை சூழலை மாற்ற விரும்பாமல் தன் மக்களுடன் இணையாமல் தனித்து வாழும் மூத்தோரால் பாதிக்கப்படுவது என்னவோ அவர்கள் பெற்ற மக்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்வரக்கூடிய அவர்களுடைய வாரிசுகளும் தான். அதே நேரத்தில் முதுமையை சுமையாய் கருதி ஒதுக்கும் இளைய தலைமுறையினரால் ஏற்படும் இழப்பும் அவர்களுக்கானதே. ஏனென்றால் அவர்களால் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முடியும், காசு கொடுக்க முடியும். ஆனால் அப்பா அம்மாவின் பரபரத்த வாழ்க்கை சூழலில் பரிதவிக்கும் குழந்தைக்கு காது வரைக்கும் கம்பளி ஓர்த்தும் கருணையை தர முடியாது. காரணம் புரியாமல் கண்கலங்கி நிற்கும்போது கை வைத்தியம் செய்து கவலை தீர வைக்க இயலாது. அடுத்து என்ன செய்வது என்று அதிர்ந்து நிற்கும் பொழுது அனுபவத்தில் பெற்ற அறிவுரையை பெற இயலாது. கண்மூடி திறப்பதற்குள் காணாமல் போகும் இவ்வாழ்க்கையில் காதலுக்கு இலக்கணம் உணர்த்த ஆள் இருக்காது. முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும் என்ற சிறந்த வாழ்வியலை உணர்த்தும் முன்னுரைகளை அறிய இயலாது. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்று உறவுகள் பேணுதல் குறித்து உணரவே இயலாது. சினம் சேர்ந்தாரிக் கொள்ளும், குணம் குன்றிலிட்ட விளக்காகும் என்ற அறிவுறுத்தல்களை அறிய இயலாது. மரபு மீறாத மண்வாசனை உணரப்படாது. பழக்க வழக்கங்கள் வழி பாசத்தை ஒருங்கிணைக்கும் பண்பாடு அறியவே படாது. எதிர்பார்ப்பெற்ற அன்பென்றால் என்ன என்பதனை எல்லளவும் அறிய இயலாது. குறைந்த பொருளிலும் நிறைந்த வாழ்வை கூறவியலாது. நிறைந்த பொருளை சேர்த்து வைக்கும் திட்டமிடுதலையும் அறிய இயலாது. இவை அனைத்தும் இவர்கள் பெற்ற மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த மக்கள் பெற்ற மக்களும் எப்போதும் அறிந்திடவே இயலாது. பாட்டிகளை விட சிறந்த மருத்துவரும் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். முன்னோர் போற்றும் முறைமை என்று மாறியதோ அன்றே முதியோர் இல்லம் தோன்றியது. என்று முதியோர் இல்லம் தோன்றியதோ அன்றே அழிவை நோக்கியது அடுத்த தலைமுறை. வாழ்க்கைக்கு தேவை வழிகாட்டல். அது புத்தகத்தால் மட்டுமே வருவதல்ல, புண்ணிய துறைகள் நீராடுவதாலும் வருவதல்ல, பூர்வ ஜென்மத்தால் வருமா? அப்படியும் வருவதல்ல. பூமியை நாம் காண வைத்த பெற்றோர்களால் வருவது. படைத்தவன் கடவுள் என்றால் நம்மை இந்த உலகத்திற்கு படைத்த தாய் தந்தையே தெய்வங்கள் என்பது மிக இல்லை. வயதாகிறதே என்று வருத்தப்படாதீர்கள். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்பது ஒரு பொன்மொழி. முதுமை என்பது ஒரு வரம். அந்த வரம் பெற்ற மூத்தோர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன் உதாரணங்கள். ஆனால் அதனை அறியாது அவர்களை தவிர்ப்போர் தம் பிள்ளைக்கு முன்னுதாரணம். எப்படி என்பதற்கு ஒரு சிறு கதை சொல்லட்டா? ஒரு சிறுமி தன்னுடைய தாயுடன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது இருவரும் ஒரு உணவு பண்டத்தை அருந்தக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் தன்னுடைய தாயிடம் அந்த சிறுமி, நாம் எல்லோரும் அழகிய கோப்பைகளிலே சாப்பிடுகிறோம், ஆனால் பாட்டி மட்டும் ஏன் மரக்கோப்பையில் சாப்பிடுகிறார் என்று கேட்கிறாள். அவள் தாய், அம்மாவின் கைகளில் நடுக்கம் இருக்கிறது, நல்ல பாத்திரங்களை கொடுத்தால்
கீழே போட்டு உடைத்து விடுவார்கள், அதனால் மரக்கோப்பையை உபயோகிக்கிறார் என்று கூறுகிறார். அது கேட்ட அந்த சிறுமி, அப்படியென்றால் நான் பெரியவளாக ஆகும் பொழுது உங்களுக்காக பயன்படுத்துவதற்கு அந்த மரக்கோப்பையை எனக்கு பத்திரமாக வையுங்கள் என்ற பதில் எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. நிகழ்கால சில செயல் வருங்கால சம்பவங்களுக்கான முன்னோட்டமாக முடிவுகளை தோற்றுவிக்கும் என்பதனை முன்னோர்கள் பெருமை உணராத முதுமை வாழ்வு தனக்கும் தான் என்று அறியாதவர்களுக்கு எடுத்துரைக்கும் இந்த கதை. இது கதையல்ல, உண்மை. இன்று எனக்கு, நாளை உனக்கு, அவ்வளவே. இந்த உணர்தல் இளைய தலைமுறைக்கு தேவை என்றால் மூத்த தலைமுறையினருக்கும் வேண்டிய சிலவும் உண்டு. இது அறிவுறுத்தல் அல்ல, கருத்துரை. விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க, உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடலாக அமையாது நோய்க்கும் மனச்சோர்வுக்கும் ஆட்படுவதால் சில நேரங்களில் முதுமை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வயதில் மூத்தோர்களும் அந்த பருவத்தை, சூழலை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இப்பழக்கம் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள நிச்சயமாக உதவும். வீட்டிலோ அல்லது சமூக வெளியிலோ தனக்கு பிடித்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உறவுகளோடு அளவலாவது, நட்புகளோடு பகிர்ந்து கொள்வது, தன்னை சுற்றியுள்ளவற்றை நேர்முறையாக எடுத்துக்கொண்டு நேசிப்பது, பிடித்த செயலை செய்வது, பல நூல்களை படிப்பது என யாருக்கு எதிலெதெல்லாம் ஆர்வம் என்றோ அதிலெல்லாம் அவர்கள் ஈடுபடலாம். இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெரிதும் இதற்கு துணை புரிகின்றது. இன்று வயதில் மூத்தோர்களே 60% மேல் அலைபேசியில் இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தாங்கள் அறிந்த சமையலாக இருக்கட்டும், மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், உடற்பயிற்சி முறைகளாக இருக்கட்டும் என பெண்கள் பலர் இதில் போன்ற துறையில் அதிகமான ஆர்வம் காட்டி அதை இணைய வழியாக பதிவேற்றம் செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களின் ஆட்சியில் ஆளுமையின் கீழ்தான் நாம் இன்று பின்தொடர்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. ஏனென்றால் அந்த வயதுதான் வழிகாட்டும் வயது. 60 வயதிற்கு மேற்பட்டோர் அனைத்து துறைகளிலும் சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் திறன் மிக்கவர் தான், திறன் இல்லாதவர் என்று ஒருவர் கூட கிடையாது. ஆனால் திறன் காட்டும் களம் ஒரு காலத்தில் குறைவு. ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் திறன் வெளிப்பாடு என்பது மிக சாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. சமூக முன்னேற்றத்திற்கு உதவி ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது மற்றும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்று மேனாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களே காலில் வீழ்ந்து வணங்கிய பெருமைக்குரிய மதுரை சின்னப்பிள்ளை முதல் இணைய வழி அம்மா சொல்கிறேன் கேளுங்க எனும் பாட்டி வைத்தியம் குறிப்புகள், தொலைக்காட்சியில் வரும் டாடி ஆறுமுகம் சமையல் என இவர்கள் எல்லோரும் இணைய வழி அனைவர் இல்லத்திலும் காணப்படுகிறாள் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. பாங்கில் வந்துடு நரை படிம கண்ணாடி ஆங்கத்தில் கண்டனன் அவனி காவலன், இது கம்பனின் கவி. கண்ணாடியில் முகம் கண்டு கண்ண ஓரத்தில் நரை கண்டு முதுமை அறிந்தான் தயரதன் என்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். யாண்டு பலவாக நரையிலவாகுதல் என்ற பிசிறந்தையின் கூற்றுப்படி முதுமையின் அடையாளமாக நரை கல்லப்பட்டது ஒரு காலம். இன்று நரை முதுமையின் அடையாளம் இல்லை. இன்று அது பொருந்தாது. நரை கூடி கிழப்பருவம் எய்தினாலும் அது உடலை பொறுத்தது, மனதை பொறுத்தது அல்ல. மூப்பு அடைந்தாலும் மனதினை இளமையோடு வைத்திருந்தால் மூப்பு என்பது நெருங்காது. முதுமையில் வாய், மூக்கு, கண், காது வாடி போனாலும் எனக்கும் என் மனதுக்கும் இளமையான மனம் வாய்த்துள்ளது. அது தரக்கூடிய இன்பம் சுறுசுறுப்பான இளைஞர்களுக்கு கூட வாய்க்காது. இது பாரதிதாசன் கூறியது குடும்ப விளக்கு. இதை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இளையோரும் முதியோரும் கடலும் நதியுமாய் கலந்து விட்டால் இங்கு முதியோர் இல்லமே அல்லது முதியோர் தினமோ தேவைப்படாது. சுகமாய் சுமந்து தவமாய் தவமிருந்து தனக்கென வாழாத தன்னிகரற்ற தாய் தந்தை நாம் மட்டுமல்ல, நம்மை பெற்றவர்களுமே. சுயநலமின்றி சுகமாய் சுமப்போம் அவர்களை. அருகிலோ தொலைவிலோ அள்ளி கொடுக்க சொல்லவில்லை. அவர்கள் இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச ஆள் இல்லாமல் வாழ்கிறார்கள். அன்பாய் ஒரு வார்த்தை அனுதினமும் கேட்கிறார்கள். அதை கூட இயலவில்லை என்றால் அடுத்த தலைமுறையினர் நமக்காக காத்திருக்கிறார்கள் மரக்கோப்பை கொடுப்பதற்கு. மறந்துவிட வேண்டாம். முதியோர் வாழும் வீடு எங்கும் தெய்வத்தின் பாதச்சுவடு. அவர்கள் கைகளை விட்டால் அவர்களுக்கு முதியோர் இல்லம். அவர்கள் நம் கைகளை விட்டிருந்தால் நமக்கு அனாதை இல்லமே கதியென்றாகிருக்கும். இன்று அவர்கள், நாளை நாம், அவ்வளவே. இதுதான் இயற்கை. உண்மையான வார்த்தைகள் இவை என்று எண்ணுகின்றேன். உளம் கொள்வோம், உறவுகளை போற்றுவோம். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையின் இணை பேராசிரியர் சுதா அவர்கள் பேசிய அனுபவம் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்ம மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in.
நல்லதொரு கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையின் இணை பேராசிரியர் சுதா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.